என்ன தம்பி? ஐயா இங்க சரவணங்கிறது என் பையன் தான். என்னாச்சு, என்ன விஷயம்? ஐயா நான் ஐஎஃப்எஸ்சி பேங்க்ல இருந்து வரோம். லோன் வாங்கியிருக்கிறாருங்க. லோன் கட்டல, டியூ டேட்டு முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளோங்க? 5 lakhs வாங்கியிருக்கிறாருங்க. தம்பி இப்போ வெளியே போயிருக்காருங்க. உங்க நம்பர் கொடுங்க, நான் உங்கள்ட்ட பேச சொல்றேன். போனே எடுக்க மாட்டாருங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேச சொல்லுங்க. சண்முகம் இருப்பா. ஏய் நீ கவலைப்படாதடி. அவர்கிட்ட காசு கேட்டா கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு தரேன். இருடி. சுடரே, சுடரே. சொல்லுங்கப்பா. சரவணன் எங்க? மேல இருக்காரு. கூட்டிட்டு வா அவனை. சண்முகம் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எதா இருந்தாலும் நாம கேட்டுக்கலாம். சும்மா இருச்சல்லே. அண்ணா 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 அப்பா கூப்பிடுறாரு. என்னவா? நீ வந்து கேளு. என்னன்னு தெரியல, ஆனா உன் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. வாத்தி கோவமா இல்லைன்னா தான் பிரச்சனை. நீ போ. வரேன். சீக்கிரம் வாங்கண்ணே போலாம். வரேன் சாமி, போ. பேங்க்ல லோன் எடுத்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் இந்த லோனும் பேங்க்ல இருந்து எடுக்கலங்க. உங்க போனை கொடுங்க. போன்லாம் எதுக்குங்க? கொடுறா. நாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணலன்னா நான் பண்ணுவேன். பண்றா. என்ன சரவணா, என்னாச்சுப்பா? உங்க அப்பா என்ன சொல்றாரு? உன்ற புள்ள 5 லட்சம் ரூபா லோன் வாங்கியிருக்கான். எதுக்குன்னு கேளு. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வாங்கினானா இல்ல தங்கச்சியை படிக்க வைக்க வாங்கினானு கேளு. எதுக்குடா வாங்குன? நம்ம ஊர்ல பெருசா பிசினஸ் பண்ணலான்னு வாங்கினுங்க. அது லைட்டா லாஸ் ஆயிடுச்சுங்க. சின்ன மிஸ்டேக் தான். எப்படி இருந்தாலும் நான் தானங்க கட்ட போறேன், அவரா கட்ட போறாருங்க. ஓ, இதுல நாங்க கட்டுவோன்னு வேற நினைப்பு இருக்கா? அசிங்கமா இல்லடா உனக்கு? அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க, எம்பொழப்புல வாழ்ந்துட்டு இருக்க. கேவலமா இல்ல உனக்கு? டேய், அந்த பைக்கை கொண்டு வந்த அன்னைக்கே சந்தேகப்பட்டேன்டா. கேட்டதுக்கு என்ன சொன்ன? என் ஃப்ரெண்டு ஃபாரினுக்கு போறான், அதனால பைக் எனக்கு கொடுத்துருக்கான்னு பொய்ய புழுவுன. உருப்பட மாட்டா நீ எல்லாம், உருப்படவே மாட்ட. விடு சண்முகம், பிபி அதிகமாக போகுதுப்பா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? சும்மா சொல்றா. அந்த 5 லட்சத்தை என்ன பண்ண? அது அப்படியேங்க செலவாயிடுச்சுங்க. பாத்தியா திமிர, பாத்தியா? அவங்க ஆத்தாளுக்கு இருக்கிற அதே திமிரு ஒன்னு எல்லாம். பாருங்க, நான் பட்ட கடனை நானே பாத்துக்கிறேங்க. யாரும் எனக்காக ஒன்னும் அடைக்க வேணாங்க. இல்லைங்க, நான் தெரியாம தாங்க கேட்குறேன். எனக்காக நீங்க என்னங்க பண்ணிருக்கீங்க? மூத்தவனா எனக்கு பைக் வேணும்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பைக் கேட்டேங்க. ஆனா தம்பிக்கு என்ன பைக் பிடிக்குமா அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்த மாதிரி போங்கன்றீங்க. சிறப்பு. இவ்வளோங்க பேண்ட்டுங்க, போடுற பேண்ட் கூட அவனுக்கு பிடிச்ச கலருங்க, அவன் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்குன்னு இந்த வீட்டில் தனித்துவமே இல்லாம போச்சு. ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப கூட மாசம் மாசம் பணம் அனுப்பி அவனை படிக்க வைக்கிறீங்க. ஆனா என்ன, 1 டிகிரி முடிச்சதும் போதுங்க, இதுக்கு மேல படிச்சீங்கன்னா புதுசால ஆயிடுவீங்கன்னு வீட்லயே உட்கார வச்சிட்டீங்க. அவன் படிச்சு பாஸ் பண்ணா மேற்கொண்டு படிக்க வச்ச. நீயே இன்னும் அரியர்ஸே கிளியர் பண்ணலையே. இப்பயும் பாருங்களேன், என் வாழ்க்கையும் நீங்க தான் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு எதுவுமே செய்யாம எதுக்குங்க இந்த அக்கறை பேச்செல்லாம்?
கேளுடா, நல்லா கேளு. தங்கச்சி மகன்னா இந்நேரம் எல்லா பவுசும் நடந்திருக்கும். இந்த ஆளுக்கு புள்ளையா பிறந்தது உன்னோட தப்புடா. அவன் அவனோட வேலையை பார்த்துக்குவான். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்தா போதும். கண்ணு, என்னய்யா, ஏன் இதுக்கு போய் கண் கலங்குற? அட விடுங்கம்மா, என் தலையில என்ன எழுதியிருக்காதாம்மா நடக்கும். விடுங்க, பார்த்துக்கலாம். பத்திரங்க, புது ஃபோனு. இதுக்கும் இஎம்ஐ நான் தானங்க கட்டணும். சண்முகம், உனக்கு தெரியாது இல்ல சண்முகம், தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகிட்ட நாம அப்படிலாம் நடந்துக்க கூடாது. நம்ம மரியாதையை நாம தான் காப்பாத்திக்கணும். சிலக்கிலேயே கவர்மெண்ட் வேலையில் இருக்கவன்லாம் வேலையில் இருக்கும் போதே செத்து போயிடணும். ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்தான்னு வச்சுக்க, தினம் இந்த மாதிரி தான் சாகணும். ஒரு அவமானம் நடந்ததுக்கு அப்புறமும் நீ அவங்கிட்டே போய் நிக்கிறல்ல. என்ன புடிச்சு ஜெயில வச்ச அன்னைக்கே அவனை கண்டந்துண்டமா வெட்டி எரிஞ்சிருக்கணும். நான் தப்பு பண்ணி விட்டேன். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. எப்ப ஒன்னாலும் எது ஒன்னாலும் நடக்கலாம். உன்னை பெத்தவனை அவமானப்படுத்திட்டு போனவன் உனக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டானா? நீங்க என்ன பெத்ததை தவிர எனக்காக வேற என்ன செஞ்சிருக்கீங்க? உன்னை அப்பான்னு கூப்பிடுறேன் இப்ப வரைக்கும். ஆனா உன்னை அப்பான்னு கூப்பிட எந்த தகுதியும் இல்ல. பேசுவடி, பேசு. ஏன் பேச மாட்ட? அந்த வெறும் பையனுக்கு அவ்வளவு சப்போர்ட். இங்க பாரு, நீ அம்மாவை கட்டின வரைக்கும் இந்த ஊர் உனக்கு வச்சிருந்த பேரும் மரியாதையும் வேற. பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற பட்டம் மாதிரி சண்முக வாத்தியார் அவங்க தங்கச்சிய கட்டினதுக்கு அப்புறம் தான் சண்முக வாத்தியார் அவங்க மச்சான்ற அந்தஸ்தே உனக்கு வந்திருக்கு. அந்த அந்தஸ்த கொடுத்ததே என் மாமன். அத மறந்துடாத. கேட்டுக்கையா, கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க.